ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா ரெட் கலரில் ஜூஸியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஹல்வாவோட கலர் மாறாமல் ஹல்வா உதிரியாக வரதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதோட தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய் துருவுறதுல கீழே குட்டியாக இருக்கும்ல, அதில் துருவக்கூடாது. அதுக்கு மேலே பெரிய பெரிய ஹோலாக இருக்கும் பாருங்கள், அதில் துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை இந்த பெரிய ஹோலில் துருவி எடுக்கும்போது பீட்ரூட்டோட துருவல் நல்லா பெருசாக இருக்கும், ஹல்வாவும் நல்லா உதிரியாக வரும். இப்போது ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் அதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் துருவலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதே நெய்யே கரெக்டாக இருந்தது. இந்த நெய் பீட்ரூட்டோட ஒன்றாங்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதை சமப்படுத்தி மூடி போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப இதை மூடி வச்சு வேக விட்டுருங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பீட்ரூட் நல்லா வெந்து வர வரைக்கும் இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பீட்ரூட்டை நெய்யில் இந்த மாதிரி சுருளை வணக்கும் போது பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. பீட்ரூட்டை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சமம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. எந்த டம்ளரில் 1/2 கப் தண்ணி விட்டோமோ அதே டம்ளரில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துனாதான் பீட்ரூட்டோட கலர் மாறாமல் இருக்கும். பாலும் பீட்ரூட்டும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. வாசனைக்காக ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துனதும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு பால் சுண்டுற வரைக்கும் வேக விட்டுருங்க. பாருங்கள், பால் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதில் அல்வாவுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரியா இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை பீட்ரூட்டோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்துனதும் சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி இலக்கம் கொடுக்கும். அதனால் அல்வா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா இறுகி சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் நெய் சேர்த்துக்கிட்டோம், அதுக்கே அல்வா பேனில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் அல்வாவோட ஒன்றாகிற மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா உதிரியாக ஜூஸியான பீட்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா இந்த பக்கம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இந்த அல்வாவை ஆற விட்டுருங்க. பாருங்கள், குறைவான நெய்யில் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. இந்த பீட்ரூட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டான பீட்ரூட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.